மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிற, மக்களை பாதுகாக்காத, மக்களுடைய வளர்ச்சியில் அக்கறை செலுத்தாத அதிகார மையங்களை எதிர்த்து நாம தொடர்ந்து குரல் கொடுக்கிறோம். அந்த அதிகார மையத்தில் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களை விமர்சனம் பண்ணுகிறோம். இன்றைக்கு தாவேக அரசு இருக்கிறது. ஆகையினால தாவேக அரசு செய்யக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டு அது செய்யாமல் இருக்கும்போது அதை நாம் விமர்சனம் பண்ணுகிறோம். ஸ்டாலின் அரசு இருக்கும்போது அவர்கள் நிறைய காரியங்களை சிறப்பாக செய்தார்கள். ஆகையினால் நம்ம ஆதரித்தோம். சில தலைவர்கள் சில நேரங்களில் சர்ச்சைக்குரிய சில காரியங்களை பேசும்போது அதை நாம எதிர்த்தோம். எங்கெங்கெல்லாம் யாரை விமர்சனம் பண்ண, அதாவது இந்த தலைவர்னா விமர்சனம் பண்ணணும், இந்த தலைவர்னா விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. எந்தெந்த தலைவர்கள் மக்களுக்கு ஆதரவாக, மக்களை பாதுகாக்கும் விதமாக, மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற நபர்களா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் நம்ம ஆதரிக்கிறோம். மக்களுக்கு எதிராக இருக்கிற, மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்காத, மக்களை பாதுகாக்காத, மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்காத நபர்களை நாம தொடர்ந்து எதிர்க்கிறோம். அவர் எங்கெங்கெல்லாம் சரியாக செயல்பட வேண்டுமோ அங்கெல்லாம் செயல்படவில்லை என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. அவர் செயல்படும் போது அதை நம்ம பாராட்ட தயாராக இருக்கிறோம். அவர் செயல்படாத போது அதை விமர்சனம் பண்ணி அதை சுட்டி காட்டி அவர் செய்வதற்காக நாம அவரை அழுத்தம் கொடுக்கிறோம். ஆனால் அதை புரியாமல் நிறைய நபர்கள் நம்ம மீது கோபம் அடைகிறார்கள். இப்ப கூட சமீபத்துல பாருங்க, ஒரு அமைச்சர், அவர் பேர் சரத், மரியாதைக்குரிய சரத் அப்படிங்கிறவர், அவருடைய ஒரு இன்ஸ்டா பதிவு, என்ன விதமான இன்ஸ்டா பதிவை பதிவு செய்தார். அந்த இன்ஸ்டா பதிவு ஏற்புடையதா? அதை பார்க்கும் இளைய தலைமுறைகள் அவர்கள் என்ன மாதிரியான செயல்களில் ஈடுபடுவார்கள்? இது மக்களை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு போகுமா அல்லது அவர்களுக்கு இடையூறாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கிற நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நேற்றை கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு அநீதி ஏற்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மதத்திற்கு மதம் மாறுகிற எஸ்சி மற்றும் பிசிக்களுடைய இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இடஒதுக்கீடை ரத்து செய்த நீதிபதி யார் என்று சொன்னால், திருப்பரங்குன்ற விஷயத்தில் அவர் திருப்பரங்குன்றத்துக்கு அந்த இந்துத்துவ கும்பல்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு சொன்னாரே, அதே நீதிபதி தான் இங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வரும்போது ஆளும் தாவேக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? இஸ்லாமியர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இல்லையா? அல்லது முதலமைச்சருக்கு இதை பற்றி தானே புரிதல் இல்லையா? மண்ணுக்குள்ள இருக்கிற ஒரு மண்புழு இருக்குல்ல, அந்த மண்புழுவை நீங்க போய் தொல்லை பண்ணீங்கன்னா அது அப்படியே போவாது. அது எதிர்த்து அதனுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும். ஒரு மண்புழு கூட எதிர்ப்பை பதிவு செய்யும் போது 6 அறிவு படைத்த மனிதன் அவனுக்கு எதிராக ஒரு பிரச்சனை நடக்கும் போது, அவனுக்கு எதிரான காரியங்களில் அதிகார மையங்கள் செயல்படும் போது அவன் அமைதியா இருந்தால் அதை விட ஒரு அடிமைத்தனம் வேற எதுவுமே இருக்க முடியாது. நமக்கு எதிராக நடக்கிற காரியங்களை அது யார் செய்தாலும் நாம தூக்கி பிடிக்கிற, நாம ஆதரவா இருக்கிற, நாம பெரிதா நேசிக்கிற ஒரு தலைவர்கள் அப்படி செய்தா கூட அவர்களை நாம சுட்டி காட்ட வேண்டியது, விமர்சனம் செய்ய வேண்டியது. விமர்சனம் அவங்களை கிண்டல் பண்ணல, அதை நம்ம சுட்டி காட்டுறோம், அதுதான் விமர்சனம். அவர்கள் சுட்டி காட்ட வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆளும் அரசு தொடர்ந்து மக்களின் மீது கவனம் செலுத்த அவர்கள் முன்வர வேண்டும். ஆனா அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? குதிரை பேர அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட், அவர் ஐயா மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்களை பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் அவங்கள ஜெயிக்க வைக்கிறேன், ஜெயிக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லுகிறார் ஒரு முதலமைச்சர். இது குதிரை பேரம் இல்லையா? கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. அத்தனை பேருமே அதிமுக இருந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. ராஜினாமா பண்ணுகிறவர்கள் நிச்சயமாகவே அடுத்த முறை அவர்கள் ஜெயிப்பார்கள் அப்படிங்கிற நிச்சயிப்பு கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க ராஜினாமா பண்றாங்கன்னா, ஆனால் இதன் பின்னணியில் ஏதோ ஒரு வேலிடான ஒரு கைமாறு இருக்கிறது என்றுதான் பொருள்படும்.